بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم اجعل أعمالنا كلها صالحة ولوجهك خالصة ولا تجعل في هذا شيئا. اللهم ارزقنا الإخلاص في الأعمال والأقوال. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலாவின் அருளின் காரணத்தினால் ரமலான் மாதம் இந்த ஆன்மீக அமர்வு என்ற தொடர் நிகழ்ச்சி 4 நாங்கள் அழகான முறையில் நடாத்தினோம். அதில் பலர் கலந்து கொண்டார்கள், பலர் கலந்து சிறப்பித்தார்கள், பயனடைந்தார்கள் என்று நினைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரை தான் ரமலானுக்கு பின்னராக நாங்கள் தொடரணும், நாங்கள் ரமலான்ல முடிச்சு கொண்டோம். அந்த வகையில ரமலான் முடிஞ்சு முதலாவது அமர்வாக இது காணப்படுகிறது. தொடர்ல 5வதாக இருந்தாலும் ரமலானுக்கு பின்னர் முதலாவது அமர்வு. ஏற்கனவே ஃபைசல் சார் சொன்னது போல இல்லை எவ்வகையான தலைப்புகள் பேசப்படலாம், எவ்வகையான தேவைகள் இருக்கிறது என்று கலந்து கொள்கின்றவர்கள் முன்வைச்சா அதுக்கேற்ப அந்த வகையான தலைப்புகளை நாங்கள் செய்யலாம். நாங்கள் முடிவு செஞ்சீங்க, இது எவ்ரி வீக், அதாவது ஒவ்வொரு கிழமையும் புதன்கிழமை இந்த சீரிஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் சிட்டிங் ஆன்மீக அமர்வு இடம்பெறும். ஏனென்றால் இந்த ஆன்மீக அமர்வு இதன் மூலம் நாங்கள் நாடுற விஷயம் எங்களது உள்ளங்களை பலப்படுத்திக் கொள்றது, எங்களோட உள்ளங்களை பலப்படுத்திக் கொள்கின்றது, உறவுகளை மேம்படுத்திக் கொள்கின்றது, மேம்படுத்திக் கொள்வது. அதாவது உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளுதல் என்று சொல்லும் போது வெறுமனே மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற உறவுகளை மாத்திரம் இங்க நான் கருதவில்லை. மாற்றமாக அல்லாஹ்வுடனான உறவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான தொடர்பு, அதே மாதிரி இயற்கையுடனான தொடர்பு, அயலவர்களுடனான தொடர்பு, இப்படி எல்லா உறவுகளையும் மேம்படுத்திக் கொள்றது இந்த அமர்வோட மிக முக்கியமான நோக்கமாக காணப்படுகிறது. அந்த வகையில ஏற்கனவே ஃபைசல் சார் சொன்னது போல இத நாங்க எங்கட குட்டத்தார், உறவினர்கள், சகோதரர்கள், நண்பர்களுக்கும் சொல்லி அதிகமான ஆட்கள் பயன்பெறக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சியை வளப்படுத்தி கொண்டு போவது எல்லோருடைய பொறுப்பு. இது பிரயோசனமாக அமையுமாக இருந்தால் அந்த வகையில அந்த ஆரம்பத்தோடு இன்றைய அமர்வுக்கு நாங்கள் தலைப்பு போட்டோம், ரமலானுக்கு பின்னரான எங்களது நற்செயல்களை எவ்வாறு நிலையாக வைத்துக் கொள்ள முடியும். ரமலானுக்கு பின்னராக, அதாவது ரமலான் மாதத்துல நாங்க ஏனைய நாட்களை விட அதிகமாக நின்று வணங்கி இருக்கின்றோம், அதிகமாக குர்ஆன் ஓதி இருக்கின்றோம், அதிகமாக திக்ர் செய்திருக்கின்றோம். அவ்வாறு செய்த நற்காரியங்கள், தான தர்மங்கள் ஈடுபட்டோம், உறவுகளை மேம்படுத்தினோம், இப்படி நிறைய அமல்களை நாங்க செஞ்சோம் ரமலான் மாசத்துல. எங்களோட மனோநிலை ஒரு திருப்திகரமான ஒரு மனோநிலையாக காணப்பட்டுச்சு. எங்களோட செயற்பாடுகள் போற்றத்தக்க செயற்பாடுகளாக இருந்துச்சு. அவ்வாறு ரமலானுக்கு பின்னரும் தொடர வேண்டுமாக இருந்தால் அது எவ்வாறு என்பதுதான் இந்த அமர்வோட நோக்கமாகும். அந்த வகையில தான் நாங்க இந்த அமர்வுக்கு தலைப்பட்டோம். இங்க ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது, வமயுஹினில்லாஹ் வமாலஹு மின் முக்ரிம், சூரத்துல் ஹஜ்ஜில 18ஆம் வசனம். இந்த அமர்வுக்கும் இந்த வசனத்துக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்த்துட்டு அதை ஒரு முன்னுரையாக அமைத்துக் கொண்டு தலைப்புக்குள்ளால நுழையலாம் நினைக்கிறேன். அதாவது ரமலான், நான் நிறைய அமல்கள் செய்தேன். நம்ம ரமலான்ல நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய நற்காரியங்கள்ல ஈடுபட்டேன். என்னுடைய ரமலான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ரமலானா? நான் ரமலானில் செய்த நற்காரியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நான் மக்ஃபிரத்தை பெற்றுக்கொண்டேனா? தௌபாவை பெற்றுக்கொண்டேனா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்டேனா? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டேனா என்று எவ்வாறு நான் பார்ப்பது? இன்னொரு வகையில் பலரிடம் கேட்கின்ற கேள்விதான், நான் எப்ப லைலத்துல் கத்ரை உணர்ந்து கொண்டேன்? நான் லைலத்துல் கத்ரை உணர்ந்து கொண்டேனா? அந்த உணர்ந்து கொண்ட அண்டு நாங்க ஏற்கனவே சொன்னது போல யாரு லைலத்துல் கத்ரை தேடுறாங்களோ அவங்க பெற்றுக்கொள்வாங்க, பெற்றுக்கொண்டவங்க அதன் அடையாளத்தை கண்டு கொள்வாங்க என்று நாங்க சொன்னோம்.
அந்த வகையில நான் எங்கள்ல யாரு ஒருத்தரும் பதில் சொல்ல தேவையில்லை, கேள்வியை கேட்போம். எந்த லைலத்துல் கத்ரை எப்ப நான் உணர்ந்தேன், என்ன அடையாளங்களை கண்டேன் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களையே கேட்டுக்கொண்டால் இதுக்கு விடை தேட முடியும் நினைக்கிறேன். அதாவது என்னுடைய ரமலான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ரமலானா, நான் ரமலான் செய்யப்பட்ட நற்காரியங்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று நாங்க பார்க்கணும். ஐட ஒரு அடையாளம் தான். ஏற்கனவே லைலத்துல் கத்ரை அடைஞ்சிருப்பேன், அதை உணர்ந்திருப்பேன், அது ரம்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கான ஒரு அடையாளம். பெருநாள் இரவு விடிஞ்சா பெருநாள், அந்த இரவை நான் ஹயாத்தாக்கினேனா? ஏனென்றால் ஹதீஸ் எப்படி வந்திருக்கிறது, யார் பெருநாள் இரவை உயிர்ப்பிக்கின்றார்களோ, மனிதர்களது உள்ளங்கள் இறக்கும் போது, மனிதர்களது உள்ளங்கள் சோர்வடையும் போது, அது மரத்து போகின்ற பொழுது அவரது உள்ளம் மரத்து போகாது, அவரது உள்ளம் இறந்து போகாது, அவரது உள்ளம் செயலிழந்து செல்லாது என்பது ஹதீஸ். அப்படியாக இருந்தால் ரமதான் முழுக்க செய்த அமல்கள் அது கடைசியாக என்று சொல்வது போல கடைசி இரவு எவ்வாறு நான் பயன்படுத்தி கொண்டேன், அவ்வாறு பயன்படுத்தி இருப்பேனாக இருந்தால் என்னுடைய ரமதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கான இன்னொரு அடையாளம். ஏனென்றால் அதுதான் கூலி வழங்குகின்ற நாள். நாங்க ரமதான் முழுக்க செய்த அமல்களை அல்லாஹ் தஆலா பார்த்து கூலி வழங்குகின்ற நாள் தான் கடைசி நாள். எனவே அந்த நாளை நான் சரியாக பயன்படுத்தினேன். சில வேளை அந்த பெருநாள் அன்று செய்ய வேண்டிய காரியங்கள்ல சமைக்க வேண்டும், உடுக்க வேண்டும், அதுக்கான ஏற்பாடு, சில பலர் என்ன செய்வாங்கன்னா மரம் தோண்டி போடுறது, உடுப்பு தைக்கிறது, உடுப்பு அயன் பண்றது, இப்படிதான் கழிஞ்சிச்சா, இல்லாட்டி அல்லாஹ்வுடனான தொடர்புல கழிஞ்சிச்சா என்று நாங்க சிந்திக்க வேண்டும். அந்த நேரத்துல பாருங்க, பலர் ரமதான்ல நின்று வணங்கி இருப்பாங்க, குர்ஆன் ஓதி இருப்பாங்க, நிறைய அமல்கள் செஞ்சிருப்பாங்க. பெருநாள் அன்று காலையில சுபஹ் ஜமாத்தும் இல்ல, சுபஹ் வக்தே இல்லாம கலா செஞ்ச பலர் எங்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படியாக இருந்தால் யார் அதிகமாக அமல்கள் செய்தார்களோ அவர்களைத்தான் ஷைத்தான் முதலாவது பழி வாங்குவான். ஏண்டா ஏற்கனவே ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கின்றான். விலங்கு அவுத்த உடனே விலங்கிலிருந்து விலகி சென்ற உடனே முதலாவது யார் யாரெல்லாம் அதிகமா அமல் செஞ்சாங்களோ அவங்கள நாசமாக்கத்தான் வருவார். எனவே இந்த இடத்துல தான் நாங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இது 2வது பகுதி. அடுத்தது ரமலானுக்கு பின்னரான செயற்பாடு. நாங்க ரமலான்ல என்னென்னலாம் செஞ்சோமோ அத்தனை செயற்பாடுகளும் எங்களிடம் இருக்கிறதுவா, அல்லது குறைந்து விட்டதுவா, நீங்கி விட்டதுவா, ரைட்? எந்த விதமான அலட்சியம் இல்லாமல், எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறேனா என்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். இதுதான் இன்றைய அமர்வு. அவ்வாறு நான் ரமலானில் செய்த அமல்களை எதுவுமே நான் செய்யவில்லை, நான் நின்று வணங்கினேன், இப்ப நான் நின்று வணங்கல், எனக்கு தூக்கம் போகுது, நல்லா வக்துக்கு பள்ளிக்கு போனேன், இப்ப ஏதோ ஒரு வேலை சோழிகள் வந்து அந்த டைம் பராக்காக்கப்படுகிறது. குர்ஆன் அதிகமாக குர்ஆன் ஓதி வந்தேன், இப்போ ஒரு பக்கம் கூட ஓட இயலாம இருக்கிறது என்றால் எங்களது ரமதான் ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை என்பதற்கான ஒரு அடையாளம். நாங்க ரமதானுக்குள்ள நடிச்சு இருக்கிறோம். நாங்க ரமதான்ல சும்மா ஏதோ சம்பிரதாயத்துக்கு ரமதான் இப்படி எல்லாம் செய்யணும் என்ற சம்பிரதாயத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். இது என்னண்டா அல்லாஹ் தஆலா எங்களை இழிவுபடுத்தி இருக்கின்றான். நாங்க ரமதான்ல நடிச்சோம், எனவே ரமதான் முடிஞ்சு என்ன செஞ்சான்டா, எங்களை அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்திட்டான். அதுதான் இந்த வசனம், வமையுஹினில்லாஹ். அப்படி அல்லாஹ் தஆலா எங்களை இழிவுபடுத்தி விட்டால் யாராலும் எங்களை கண்ணியப்படுத்த முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்த நினைச்சா எங்களுடைய பல காரியங்களை, பல இடங்கள் எங்களை தலைகுனியா வச்சிருவான், எங்களை அவமானப்படுத்தி விட்டுருவான், எங்களை இழிவுபடுத்தி விட்டுருவான். ஆனா ரமதான்ல இப்படி அமல் செஞ்சால், ஒரு சம்பவம் கேள்விப்படுது, ரமதான்ல முழுக்க தொழுதாராம், ரைட், நோன்பு பிடிச்சாரு, தான தர்மம் செஞ்சாரு, பெருநாள் அண்டவரு மது போதையில இருக்கிறாரு, பலரும் தூற்றுறாங்க, பலரும் ஏசுறாங்க, என்ன அல்லாஹ் இழிவுபடுத்தி. இது மாதிரி எங்கட காரியங்கள் கைவிடாம போயிட்டு இருக்கும், எங்கட வாகனங்கள் கோளாறு தந்திருக்கும், எங்கட மனைவி பிடிவாதம் பிடிச்சிருப்பா, பிள்ளைகள் முரண்டு படிச்சிருக்கும். இது எல்லாமே ஒரு வகையான இழிவுபடுத்தல், அது அவமானம் அல்லது சோதனைகள். ஏன்? நான் ரமலான்ல செஞ்ச அமல்கள்
போலியாக செய்திருக்கேன், அல்லது சம்பிரதாயத்துக்கு செய்தேன். ரமதான் முடிகிறத்தோட, ரமதான் போறத்தோட செய்தாண்ட பழிவாங்கலும் என் மனோச்சியம் சேர்ந்து என்ன நாசமாக்கி விட்டது. எனவேதான் அந்த கருத்தை தான் இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது. எனவே அந்த வகையில நாங்க பார்க்கணும், இந்த ரமலான நாங்க எவ்வாறு, ரமலானுக்கு பின்னர் நாங்க எவ்வாறு காணப்பட வேண்டும் அல்லது எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல நாங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். என்ன செய்யறது? ரமலானுக்கு பிறகு ரமலான்ல இவ்வளவு செஞ்ச அதே மாதிரி செய்ய சொல்றீங்களா, இல்ல அதே வேலையில செய்யறதா? இப்ப நான் என்ன, ரமலானுக்கு பின்னர் நான் என்ன என்பதுதான் இந்த கேள்விக்குறி. சிந்திச்சு பாருங்க. அப்போ பொதுவாக சம்பிரதாயம் என்னண்டா, இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க, ஹொத்பா வந்துட்டு போயிட்டு நிறைய பயான்கள் போயிட்டு இருக்கும், நிறைய போஸ்டர் வந்திருக்கும், ரமலானில் கண்டவர்களை, ரமலானில் பள்ளி வாயில் கண்டவர்களை இப்பொழுது காணவில்லை, எங்க போனோம், எப்படி போனோம். இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னது போலதான் பொதுவான பிரச்சாரம். அப்ப நாங்க ரமலான்ல செயற்பட்டது போலவே செயற்பட்டதா, அல்லது ரமலான்ல செயற்பட்டதுக்கான அர்த்தம் என்ன? ரைட். இப்ப அதை நாங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்படியாக இருந்தால் ரமலானுக்கு பின்னர் நான் சேஞ்ச் ஆகியிருக்கணும். நான் அமல்கள் செய்கிறேன் என்பதை தாண்டி நான் ரமலான்ல நின்று வணங்கினேன், இப்போ நின்று வணங்குறேன். ரமலான்ல நோன்பு பிடிச்சேன், இப்போ நான் 6 நோம்பு எல்லாம் பிடிச்சு முடிஞ்சு இருக்கிறேன். ரமலான் குர்ஆன் ஓதினேன், இப்போ நான் குர்ஆன் ஓதுறேன். அப்படின்றத விட நான் சேஞ்ச் ஆகியிருக்கணும், நான் மாறி இருக்கணும். நான் ரமலானுக்கு முந்தி போன அதே பாதையில தான் இப்பவும் போறேனா, அல்லது என் பாதை சேஞ்ச் ஆயிருக்கா, என் டிரெக்ஷன் மாறி இருக்குதா, என் பார்வை மாறி இருக்குதா, என் செயல்கள் மாறி இருக்குதா, என் சிந்தனைகள் மாறி இருக்கிறதா, என் உணர்வுகள் மாறி இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க, என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் ஆக முக்கியமான பாயிண்ட். ரமதானுக்கு முன்னிருந்த நான் ரமதானின் செயற்பாடுகள் ஊடாக நான் சேஞ்ச் ஆகியிருக்கிறேன், நான் மாறி இருக்கிறேன். நான் ரமதானுக்கு முந்தி போன அதே பாதையில் இப்ப நான் போகல. ரமதானுக்கு முந்தி இருந்த அதே உணர்வுகளோட நான் இல்லை. ரமதானுக்கு முந்தி இந்த அதே செயற்பாடுகளோடு நான் இல்லை. என் செயற்பாடுகள் மாறி இருக்கிறது, என் எண்ணங்கள் மாறி இருக்கிறது, என் உணர்வுகள் மாறி இருக்கிறது. இப்படி என்ற இருக்குமா, அந்த சேஞ்ச் ஒன்று இருக்குமா இருந்தால் என்ற ரமதான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. என்ற ரமதான் என்ன தாக்கம் செலுத்தி இருக்கிறது. என்ற ரமதான் என்ற ரமதான அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டிருக்கின்றான். எனவே தான் நபி சோழர்களை பத்தி சொல்கின்ற பொழுது ரமலானுக்காக, ரமலானுக்கு முந்தியே அவங்க என்ன செய்வாங்க, ரெடி ஆகுவாங்க. ரைட். ரமலானுக்கு முந்தையே ரெடி ஆவாங்க, ஷாபான்ல ரஜப்ல எல்லாம் ரெடி ஆவாங்க ரமலான சந்திக்கணும். ரமலான் முடிஞ்சிட்டா இப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, செய்த அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக அதே ஒரு முயற்சி எடுப்பாங்க, அதே பிரயத்தனம் கொண்டு எடுப்பாங்க. எனவே தான் நான் இத்தனை குர்ஆன் ஓதினேன், இவ்வளவு நேரம் நின்று வணங்கினேன் என்று சொல்வதை விட ரமதான் முடிஞ்சத்தோட ஒரு வகையான அச்சம், ஒரு வகையான பயம். என்ன பயம், என்ன அச்சம்? நான் செய்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா, நான் செய்த அமல்கள் எல்லாத்தையும் ஏதாவது குறைகள் இருக்குமா, அது மறுதளிக்கப்பட்டிருக்குமா, ரிஜெக்ட் ஆகிருக்குமா என்ற ஒரு வகையான அச்சமும், அதை தொடர்ந்து ஒரு வகையான எதிர்பார்ப்பரும். யா அல்லாஹ், என் அமல்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், ரப்பனா தக்கப்பல், ரப்பனா தக்கப்பல் யா அல்லாஹ், ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். நான் நின்று வணங்கினேன் யா அல்லாஹ், எனக்கு நல்லா தூங்க இருந்துச்சு யா அல்லாஹ், ஆனாலும் நான் கால் கடுக்கிறது, கால் நோவுற அளவுக்கு நின்று வணங்கினேன் யா அல்லாஹ். பல பக்கங்களை நான் பல ஜுஸுகளை குர்ஆன் ஓதினேன் யா அல்லாஹ், பல திக்ர்களை செய்தேன் யா அல்லாஹ். உண்ட திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, உன்னை அடைஞ்சு கொள்ள வேண்டும், உண்ட நெருக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய நான் அமல்கள் செஞ்சேன். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளியாளா, நீ தயாரத்தன்மை கொண்டவன், நீ பெருந்தன்மை கொண்டவன். இப்படி துவா கேட்கக்கூடியவர்களாக நபி தோழர்கள் காணப்பட்டார்கள். அது எப்படி ப்ரிப்பேர் ஆகிற காலம் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு அவங்க துவா கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அப்ப இதுதான் எங்களுடைய சேஞ்ச், இதுதான் எங்களுடைய சேஞ்ச். எங்களுடைய அமல்கள் இவ்வாறாக இருக்குமா இருந்தால் தான் எங்கள் அதை சேஞ்ச கொண்டு வரும்.
அந்த சேஞ்சுன்றது ஒரு 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 என்ன சேஞ்சை கொண்டு வர்றது, எப்படி சேஞ்சை கொண்டு வரன்றது, அது ஒரு ப்ரொசஸ். அது ஒரு ப்ரொசஸ். ஒன்னாவது இந்த செயல்கள் ஊடாக நான் சேஞ்ச் ஆகிறது தயாராகணும். நான் சும்மா குர்ஆன் ஓதிட்டு இருப்பதல்ல, நான் சும்மா துவா செய்யறதல்ல, சும்மா நின்று வணங்க யாழ்லா என்ன மன்னிச்சிரியா அல்ல, என்ன மன்னிச்சிரியா அல்ல, என்ன எனக்கு இப்படி தயாரா அப்படி அல்ல. நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நிலையில இருந்து நான் மாற வேண்டும் என்ற ஒரு தயார் நிலை எனக்கு வேணும். அதுக்கடுத்து என்னது, அந்த மாறுவதற்கு என்ன மாற வேணும் என்ற நான் என்ன ஒரு அனலைஸ் பண்ண வேணும், என்ன ஒரு முகாசபா செஞ்சு பார்க்கணும், எனக்கு என்ன தேவை இருக்கு, என்னென்ன இடத்துல நான் கெட் ஃபீல் பண்ணணும் என்பதை நான் பார்க்கணும். அதே மாதிரி இப்ப நான் என்ன செய்யணும்டா, அத எந்த ப்ரொசஸ்ல நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், 1 2 3 இதை இப்படி செய்வோம் இப்படி செய்வோம். அதுக்கு அடுத்தது நான் அதை டெவலப் பண்ணி போகணும். இது ஒரு கன்செப்ட், சேஞ்சிங் கன்செப்ட், ரைட்? சேஞ்சிங் மேனேஜ்மெண்ட் நாங்க சொல்லலாம், ரைட்? அந்த மாதிரி நாங்க சேஞ்ச் ஆகுறதை தான் நாங்க இப்ப செய்ய வேண்டிய வேலை. அப்படியே அமல்கள் செஞ்ச ரமலான் வந்துச்சு, கொஞ்சம் அமல்கள் செஞ்ச பெண்ணா கொண்டாட முடிஞ்சு, அப்படி அல்ல. அந்த இதுகளை கொண்டு சும்மா ஒட்டோவா எல்லாம் மாறுறதும் அல்ல. நான் அதை நோக்கி போகணும், நான் மாறணும் என்று நான் வர்றேன்னா, நான் அந்த இடத்துக்கு வர்றேன்னா இன்ஷா அல்லாஹ் ரமலான் தாக்கம் செலுத்தி இருக்கிறது, ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை சொல்லும் போது ஒரு குர்ஆன் வசனத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வருகையை பத்தி சொல்கின்ற பொழுது, வல்லதி பஹஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத். ஒன்னாவது ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, குர்ஆனை ஓதி காட்டுற வேலையை தான் செஞ்சாங்க. ஏன் இந்த ரமலான் என்ன செஞ்சிருக்கண்டா, எங்கட எமோஷன்ஸ்ல, எங்கட உடல்களை நாங்க ஏற்கனவே பார்த்தோம், அது கிளறி விட்டு இருக்க வேண்டும். எந்தெந்த குறைபாடுகள் இருக்குது, இன்னென்ன போதாமைகள் இருக்குது, எனக்கு இது இல்ல, இது பிழையா இருக்குது, இப்படியான ஒரு எமோஷன்ஸை ஏற்படுத்தி விடணும். அப்படி ஏற்படுத்தி கொண்டு போகும்போது இந்த நான் ஏற்கனவே போட்டுக்கோங்க ஸ்லைட்ல இருக்கிறதுக்கு குர்ஆன் சொல்றேன். அப்ப அப்படி உணர்வுகள்ல சேஞ்ச் வரும் போது, எமோஷனலி நான் ஒரு சேஞ்சை நோக்கி வருகின்ற பொழுது, அதுக்கு அடுத்தது என்ன தேவை, இந்த செயற்பாடுகள்ல சேஞ்சஸை கொண்டு வரணும், என்ன நடத்தைகள்ல சேஞ்சஸை கொண்டு வரணும், என்ன பண்புகள்ல நான் சேஞ்சஸை கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும். அதை எப்படி செய்ய போறேன், அந்த பண்பு மாற்றத்தை செஞ்சு கொண்டு வரும். ஏற்கனவே எமோஷனலி நான் என் உணர்வுகள் தூண்டப்பட்டிருக்க, கிளறிவிடப்பட்டிருக்கிறது ரமலான்ல. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த வேலைகள் எல்லாம் நான் செய்யணும், இது என் நடத்தைகள் இப்படி இருக்கணும், என் ஆன்மீக செயற்பாடுகள் இப்படி இருக்கணும், என் குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கணும், பொருளாதார வாழ்க்கை இப்படி இருக்கணும், நான் பிளான் பண்ணி இப்படி 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 வரணும் நான் செய்யணும். அதுக்கு அடுத்தது அந்த மாற்றத்தை, அந்த பண்பு மாற்றத்தை பலப்படுத்துறதுக்கு, அதை நிலைப்படுத்துவதற்கு, அதான் சஸ்டைனபிள் என்று சொல்லுவோம், நிலையாக்குவதற்கு என்ன செய்யணும்டா, இந்த ஹதீஸ குர்ஆனை நாங்க படிக்கணும், அறிவூட்டணும். அறிவூட்டுவதன் மூலம் அந்த செயல்களை வெறுமனே நின்று வணங்காம, அந்த நின்று வணங்குவதன் மூலம் நான் பெறக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, என்ன நன்மையில அடைகிறேன், எப்படி நான் நின்று வணங்க வேண்டும், அதன் மூலம் நான் என்ன அடைய வேண்டும், இதுகளெல்லாம் அறிவூட்டப்பட வேண்டும். இப்படி இது ஒரு ப்ரோசஸ்ல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் போதுதான் நான் டெவலப் ஆகுவேன், நான் மாற்றத்தை நோக்கி போவேன், நான் விருத்தி அடைவேன் என்பதைத்தான் இந்த இடம் சொல்கிறது. அந்த வகையில தான் எங்கட மாற்றம் எப்படி வர வேண்டும், அல்லது மாற்றம் எந்த ஏரியால வர வேண்டும் என்பதுல நாங்க பார்க்கணும். முதலாவது எங்களுக்கு வர வேண்டிய மாற்றம் ஸ்பிரிச்சுவல் மாற்றம், ஆன்மீக ரீதியான மாற்றம். இப்ப இங்க ஆக முக்கியமாக நாங்க பார்க்கிறோம், இந்த ஆன்மீக ரீதியான மாற்றம் சொல்றது என்னது, ஒருத்தட்ட எங்கட ஆன்மீகம் டெவலப் ஆகி இருக்கிறது, எங்கட ஆன்மீகம் பலமாக இருக்கிறது, எங்கட ஆன்மீகம் வளமாக இருக்கிறது என்றால் அவருக்கு யாரும் கைட் பண்ண தேவையில்லை. நீங்க செய்யறது பிழை இல்ல, நீங்க இதை செய்யுங்க, நீங்க இதை செய்யுங்க என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆன்மீக உணர்வு என்ன வழி நடாத்தும், அந்த ஆன்மீக உணர்வு எனக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும், எனக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இது ஒரு
சுவாமி விவேகானந்தர் சொல்ற கருத்து தான் நான் இங்க கோட் பண்ணியிருக்கேன். அப்ப எங்க இஸ்லாத்துல இருக்க கருத்து, மார்க்கம் சொல்கின்ற வழிகாட்டல்கள் எவ்வளவு இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க பார்ப்போம் கொஞ்சம் இந்த ஆன்மீகம் அட இவ்வளவுதான நோன்பு முழுக்க பாடுபட்டது ஒரு ஸ்பிரிச்சுவல் சேஞ்சுக்கா என்றால் நாங்க சரியா அந்த ஆன்மீகம் என்பதை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில ஆன்மீகம் என்று சொல்கின்ற பொழுது ஆன்மா சக இகம் ஆன்மீகம். ஆன்மா என்பது மன நிறைவை குறிக்கும். ஆன்மா என்று சொல்றது சாட்டிஸ்பேக்ஷன். எனக்கு என்லெஸ், நான் செட்டிஸ் ஆயிருக்கேன். நாங்க பின்னுக்கு நாங்க முடிக்கிறது இது கொஞ்சம் வீடியோ பார்ப்போம். ஆன்மான்னு சொல்றதே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு மன நிறைவு. நான் எனக்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை, நெகட்டிவ் ஐடியாஸ் இல்லை, எதுக்கும் பின்வாங்க மாட்டேன். நான் என்ன நிறைவாக இருப்பேன். ரமலான் எனக்கு தர வேண்டிய ரிசல்ட்ஸ் என்ன? மன நிறைவை. ஆன்மா டெவலப் ஆயிருக்கணும், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், அதான் நாங்க சொல்றோம். அப்ப மன நிறைவு பெற்றிருக்கணும். நான் ரமலானுக்கு முந்தி இருந்த மனநிலையில இல்லை, இப்ப இருக்க மனநிலைண்டா. இப்ப நான் எப்படி இருக்கேன்டா? ஒரு வகையான நிறைவை கண்டிருப்பேன். மனசு முழுக்கா நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோமே, அந்த மன நிறைவு. இதைத்தான் சொல்லாசன் அல் ஹினா ஹினன் நஃப்ஸ்ன்னு சொன்னாங்க. செல்வம் என்று சொல்றது அல்லது மன நிறைவு என்று சொல்வது உள்ளத்தில் ஏற்படக்கூடியது. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய செழிப்பு, செல்வம் தான் மன நிறைவு. எனவே இந்த மன நிறைவைத்தான் ஆன்மா குறிக்கும். அப்ப இந்த ரமலான் செயற்பாடுகள் ஊடாக நான் மாறி இருக்கிறேன், நான் டெவலப் ஆகி இருக்கிறேன், நான் சேஞ்ச் ஆகியிருக்கிறேன் என்றால் அதுக்கு ஒரு அடையாளம் இன்னொரு வகையில நாங்க பார்க்கலாம். நான் எவ்வளவு தூரம் செட்டிஸாக இருக்கிறேன், நான் எவ்வளவு தூரம் நிறைவாக இருக்கிறேன், நான் எவ்வளவு தூரம் இல்லை திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று பார்க்கிறது. அந்த ஆன்மீகத்தில் உள்ள இகம் என்று சொல்றது, இகம் என்று சொல்றது இன்மை, இவ்வுலக வாழ்க்கையை குறிக்கிறது. ரைட்? அப்ப ஆன்மா சக இகம் ஆன்மீகம். அப்ப உலகத்துல நான் எந்த அளவு தூரம் மன நிறைவோடு வாழ்கிறேன் என்று பேசுறது தான் ஆன்மீகம். அல்லது நான் எந்த அளவு தூரம் மன நிறைவோடு இருக்கிறேன் என்று சொல்றது தான் ஆன்மீகம். அந்த வகையில் ஒரு வரைவிலக்கணம் போட்டுக்கா. ஆன்மீகம் என்பது நமது வாழ்க்கையை ஆனந்தமாக கொண்டாடி மகிழும் கலையாகும். ஆகவே மனநிறைவான வாழ்க்கையை எப்படி வாழ்வது என தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வது ஆன்மீகம். இதுதான் மனநிறைவான வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வது ஆன்மீகம். அப்ப சில வேளை நான் ரமலானுக்கு முந்தி அல்ல பல வருஷமாக ஏங்கி கொண்டிருந்த, பல வருஷமாக அடைந்து கொள்ளாத சில மன நிறைவுகளை, மன திருப்திகளை, சந்தோஷங்களை நான் ரமலானுக்கு பிறகு அடைந்திருக்கிறேனா? எங்களோட ஆன்மீகம் டெவலப் ஆகிருக்கிறது, எங்களோட ஆன்மீகம் நிறுத்தி அடைந்திருக்கிறது. எனக்கு என் மனைவியில திருப்தி, என் பிள்ளையில திருப்தி, எனது பொருளாதாரத்துல திருப்தி, என் தொழில திருப்தி, என் அண்டை வீட்டால திருப்தி, குடும்ப வாழ்க்கையில திருப்தி. ஆன்மீகம் டெவலப் ஆகியிருக்கிறது. நாங்க தக்குவாட வரைவிலக்கணத்தெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ள பார்த்ததுங்க. அந்த இடத்துல இருந்து தான் இப்ப நான் பேசுறது. இப்ப அது எல்லாத்தையும் திருப்ப ஞாபகப்படுத்திட்டுனா இன்னும் பல மணித்தியாலம் போகும். இப்ப மன நிறைவு என்று சொல்லும் போது நாங்க ஆரம்பத்துல தக்குவாவுக்கு என்ன வரைவிலக்கணம் கொடுத்தோன்றது ஞாபகம் வரணும். தக்குவா என்று சொல்றது அல் ஹவுஃப் மினல் ஜலீல், அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது, அல் அமல் பித்தன்சீல், குர்ஆனை கொண்டு செயற்படுது, அர்ரிலா பில் கலீல், எனக்கிட்ட எது இருக்கிறதோ அதுல நான் திருப்தி கொள்றது, மறுமைக்காக தயாராகிறது. இதைத்தானே நாங்க தக்குவான்னு சொன்னோம், இதைத்தானே தக்குவான்னு சொன்னோம். அப்ப இந்த தக்குவாவை அடைஞ்சிருந்தா அப்ப என்னது? நான் மனநிறைவே அடைஞ்சிருப்பேன், நான் ஆன்மீகத்துல டெவலப் ஆகியிருக்கிறேன். நான் ஆன்மீகத்துல டெவலப் இருக்கேன்டா, நான் உலக வாழ்க்கையில திருப்தியாக இருக்கிறேன் என்ற கருத்து. ஒருவரது விழுமியங்கள், அவர் பெற்றிருக்கும் மதிப்புகள், அவர் அடைய நினைக்கும் உயர்ந்த இலட்சியம், இலக்கை அடைவதற்கான அணுகுமுறை, ஆக்கப்பூர்வமானதுக்கு தினமும் பயன்படுத்தும் திறன்களைத்தான் நாங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்ஸ் நாங்க சொல்லுவோம். இதெல்லாம் தான் என்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், என்னை பத்தி நான் என்ன மதிப்பு வச்சிருக்கேன், என்ன மதிப்பீடு செய்யறேன், என்ன புள்ளிகளை போட்டு வச்சிருக்கிறேன், நான் அடைய நினைக்கிற லட்சியம் என்னது? வெறுமனே ஒரு சின்ன ஒரு தொழில் அடைகிறதா? அல்ல என்ன லட்சியம் என்ன? நான் எதை அடைய நினைக்கிறேன்? எனக்கு ஒரு குடும்பம், புள்ள குட்டி,
தொழில், இது எனக்கு அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் என்ன திருப்தியா, இது கங்கால் என்ன, எதை நான் அடைய நினைக்கிறேன், அந்த லட்சியம், உயர்ந்த லட்சியம், திருப்தி, என்னை பற்றிய மதிப்பீடு, அடுத்து லட்சியம், அடுத்து அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு நான் என்ன அணுகுமுறையை கையாளுறேன், என்ன அப்ரோச் பண்றேன், என்ன அப்ரோச்ல போயிட்டு அந்த லட்சியத்தை அடைய போகிறேன். ரைட். அடுத்தது லைஃப் ஸ்கில்ஸ், ஆக்கப்பூர்வமாக வாழ்வதற்கு நாம் பயன்படுத்திய ஸ்கில்ஸ். இதுகள் எல்லாம் தான் எங்களோட ஆன்மீகத்தை டெவலப் பண்ணும். இந்த ஆன்மீகம் இப்ப நாங்க அடைஞ்சிருக்க அந்த மன நிறைவை நிலைப்படுத்துவதற்கு, இன்னும் கூட்டிக் கொள்வதற்கு, இன்னும் டெவலப் பண்றதுக்கு இந்த ஸ்கில்ஸ்கள் தேவைன்றதுதான் இந்த இடத்துல நாங்க சொல்றோம். இந்த ஆன்மீகம் என்று சொல்றதை விளங்குறதுக்கு தான் இந்த சில சுருக்கமா ஒரு தகவல் போட்டிருக்கேன். அந்த ஆன்மீகத்துக்கு குர்ஆன் பயன்படுத்திருக்கிற சொல் தான் ரோஹ். ரைட். இப்ப நான் சொன்னேன் ஆன்மீகம்ன்ற என்ன புதுசா என்னென்னமோ சொல்றேன், அப்படி அல்ல. ஆன்மீகத்தை வழிபடுத்துவதற்கு குர்ஆன் பயன்படுத்துகிற சொல் ரோஹ். வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி. ரைட். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு எனது ஆன்மாவை ஊதி இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த வசனத்தை கலாநிதி அதுனான் இப்ராஹிம் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு, தனது இருப்பை அறிவதும், என்ற உஜூத், என்ற இருப்பை நான் அறிஞ்சு கொள்ளணும், நான் உலகத்துல இப்படியான ஒரு நிலைமையில இருக்கிறேன் என்பதை நான் அறிஞ்சு கொள்ளணும், அதன் நோக்கத்தை தேடுறேன். நான் என்னத்துக்கு பிறந்தேன், நான் எங்கு இருந்தேன், எங்கு வந்தேன், எங்கு போறேன், அப்ப நான் ஏன் பிறந்தேன், இப்ப எனது இருப்பை அறிஞ்சு கொண்டேன், நான் பிறந்துட்டேன், இப்ப நான் என்ன என்ன அடையணும், நான் எதை அடையணும், அதை நான் தேடணும். எதிர்காலம் பற்றி சிந்திப்பது, ரைட். இது மனுஷன் மட்டும் செய்யற வேலை. ரைட். என் இருப்பை அறிஞ்சு கொள்றது, நான் எந்த அடையணும்னு தேடுறது, அடுத்தது எதிர்காலத்துல நான் இந்த என்ன செய்யணும் என்று சிந்திக்கிறது, இது மனுஷன் செய்யற வேலை. இதைத்தான் ரூஹ் ஊதப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இதுதான் ரூஹ் வேலை. இந்த ரூஹ் ஊதப்பட்ட என்ற அர்த்தம் என்று இந்த 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 நேச்சர், இந்த இயல்புகள் என்னிடம் காணப்படும். அதே மாதிரிதான் ஐயதகும் பிரோஹில் குதுஸ் என்று அல்லாஹ் தஆலா பாய்ப்பார். பிரோஹில் குதுஸ், ரைட், அல்ல பிரோஹி மின்ஹும், ஐயதகும் பிரோஹி மின்ஹும். அதாவது ரூஹ் என்பது உள்ளார்ந்த ஒரு சக்தி. அல்லாஹ்வின் மனிதனில் அல்லாஹ்வே மனிதனில் அதனை வைத்திருக்கிறான். மனிதனை இயக்குவிக்கின்ற சக்தி இதுதான். அவனை முன்னோக்கி உந்தி தள்ளுகின்ற உள்ளார்ந்த பலம் இது. அப்படி நாங்க இப்ப இந்த ஆன்மீகம் என்று சொல்றதுதான் இதை சொல்றோம். ஆன்மீகத்தை அரபுல பார்க்கிறோம், அதுல மீனிங் இப்படி இருக்கு. அப்ப இப்படி பார்க்கும் போது அந்த மனுஷனை முழுமையாக இயக்குகின்ற ஒரு சக்தியாக, மனிதனை பல்வேறு கண்ணோட்டத்துல வாழ செய்யற ஒரு அம்சமாக இந்த ஆன்மீகம் காணப்படுகிறது என்பதைத்தான் நாங்க சொல்கின்றோம். இப்ப நாங்க பார்ப்போம், இந்த ஆன்மீகம் டெவலப் ஆகி இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? ஆக முக்கியமாக என்ன நான் உணர்ந்து கொள்வேன், அதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்றோம். என்ன நான் உணர்ந்து கொள்வேன். ஏற்கனவே நான் பேசின வரிசையில இருந்து ஒரு சமரியா நான் சொல்றது இது, ரைட். என்ன நான் உணர்ந்து கொள்றேன்டா. ஒன்னாவது என்னது? செல்ஃப் எஸ்டீம், என்னை பத்திய மதிப்பு. ஏற்கனவே நான் சொன்னேன், என்னை பற்றிய மதிப்பீடு அது உயர்ந்திருக்கும். ரமலானுக்கு முந்தி இருந்த என்னை பற்றிய மதிப்பீடும் ரமலானுக்கு பின்னரான என்னை பற்றிய மதிப்பீடும் டெவலப் ஆகிருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். நான் என்னை பற்றிய செல்ஃப் எஸ்டீம் கூடியிருக்கணும், என்னை பற்றிய மதிப்பீடு கூடியிருக்கணும். செல்ஃப் இமேஜ், என்னை பத்தி நான் எப்படி கற்பனை பண்றேன், நெகட்டிவா கற்பனை பண்றேன்னா பாசிட்டிவா கற்பனை பண்றேன்னா, திருப்தியா கற்பனை பண்றேன்னா அதிருப்தியா கற்பனை பண்றேன்னா, கவலையா இருக்கிறேன்னா சந்தோஷமா, என்ன எப்படி நான் இமேஜ் பண்றேன், என்ன நான் எப்படி இமேஜ் பண்றேன், இது டெவலப் ஆகிருக்கு. என்னை பத்தி இமேஜ் அது டெவலப் ஆகிருக்கணும். செல்ஃப் வர்த், அதுக்கடுத்தது எந்த வர்த்னஸ், எந்த பெருமானம், நான் எந்த அளவு தூரம் வர்த்தா இருக்கிறேன் என்று பார்க்கிறது, அது டெவலப் ஆகிருக்கும். ரமலானுக்கு முந்தி விட இப்ப அது கூடியிருக்கணும், டெவலப் ஆகிருக்கணும். அதே மாதிரி என்ன நான் ஏற்றுக்கொள்ளணும், என்ன நான் ஏற்றுக்கொள்ளணும். இந்த மீனிங்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. அப்போ என்ன ஏற்றுக்கொள்றேன் என்னது?
பாருங்களேன், அவங்க எவ்வளவு அழகா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு எப்படி வருமானம் ஆகுது, அவரோட வீட்டை பாருங்க, அவரோட காரை பாருங்க. அப்படி அவரோட போதிய வசதியில பார்க்குறது, அல்ல அவரோட முகத்தை பாருங்க, அவரோட கையை பாருங்க, அவருடைய ஸ்மார்ட்டை பாருங்க, அவருக்கு உடுப்பை பாருங்க. இப்படி எல்லாமே அடுத்தவங்களை பத்தி பாருங்க. என்ன நான் மறந்துட்டேன், என்ன நான் ஏற்றுக்கொள்ளல. நான் பார்க்கணும், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அழகான ஒரு வாழ்க்கை அமைச்சு தந்து, எனக்கு அழகான ஒரு வருமானம் வருது, எனக்கு அழகான உடல் கட்டமைப்பை தந்திருக்கான், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தந்திருக்கான். இன்று எனக்கு உரியதை, எனக்கு தந்ததை, அம்மா பின்யாமத்தி ரப்பிக்க ஹதீஸ், அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நாளும் என்னை பத்தி நான் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் என்னை பத்தி குறைச்சு நான் இமேஜ் பண்ணப்படாது. என்னை பத்தி நான் குறைச்சி கருத்தை குறைச்சி பார்க்க கூடாது. இப்படி எல்லாம் செஞ்சு வாரதுதான் இந்த ஃப்ளோல தான் என்ன வரும், என்ன நான் ஏற்றுக்கொள்வேன். என்ன நான் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் எனக்குள்ளால பல தேர்ச்சிகளை நான் உருவாக்குவேன். எனக்குள்ளால என் நாலேஜ், என் திறன்கள், என் ஆட்டிடியூட், என் பிஹேவியர்ஸ், இதெல்லாம் காம்பிடன்ஸ், இது டெவலப் ஆகும். ரைட், என் அறிவு விருத்தி ஆயிருக்கும், என் ஆட்டிடியூட் டெவலப் ஆயிருக்கும், என் ஆட்டிடியூட் டெவலப் ஆயிருக்கும், என் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிருக்கும். அப்ப இதெல்லாம், அதாவது என்கிட்ட செல்ஃப் எக்ஸெப்ஷன், அதாவது நான் என்னை ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் எனக்கு இல்லாத என் அறிவை நான் ஏற்றுக்கொண்டாதான் என் அறிவை நான் விருத்தி செய்வேன். என் ஆட்டிடியூட்டை ஏற்றுக்கொண்டாதான் என் ஆட்டிடியூட்டை நான் டெவலப் பண்ணலாம். என் பிஹேவியர்ஸை ஏற்றுக்கொண்டாதான் என் பிஹேவியர்ஸை நான் என்ன செய்யலாம், நான் டெவலப் பண்ணலாம். அப்படி டெவலப் பண்ணுகின்ற போகின்ற பொழுதுதான் எனக்கிட்ட என்ன வரும்டா, செல்ஃப் கான்பிடன்ஸ். என்னை பத்தி எனக்கு ஒரு நம்பிக்கை வரும், என்னை பத்தி எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அப்படி என்னை பத்தி நம்பிக்கை பிறக்கும், திருப்ப என்ன நடக்கும், திருப்ப அப்படியே இந்த ஃப்ளோல வரும்போது திருப்ப செல்ஃப் எஸ்டீம் என்ன செய்யும், திருப்ப கூடும், திருப்ப செல்ஃப் இமேஜ் கூடும், திருப்ப செல்ஃப் கூடும், செல்ஃப் இப்படி இது ஒரு ரொட்டேஷன்ல நடந்து கொண்டிருக்கணும். இந்த சேஞ்சை தான் ரமலான் செய்திருக்க வேண்டும். அந்த ரமலான் செய்த இந்த சேஞ்சை தான் நாங்க கண்டினியூஸ்லி டெவலப் பண்ணி கொண்டு போக வேண்டும். இதற்கான வேலை திட்டம் தான் எனக்கிட்ட இருக்கு. சும்மா இது டெவலப் ஆக மாட்டாது. இதை டெவலப் பண்றதுக்கு எனக்கிட்ட ஒரு வேலை திட்டம் இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஐடியா இருக்க வேண்டும், எனக்கு ஒரு முயற்சி இருக்க வேண்டும், எனக்கு ஒரு முன்னெடுப்பு இனிஷியேட்டிவ் நான் எனக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த ரொட்டேஷன்ல நான் டெவலப் ஆகி கொண்டு வருவேனா இருந்தா ஏண்ட சுய உணர்தல் டெவலப் ஆகிருக்கும். சுய உணர்தல் டெவலப் ஆகும்போது சொசைட்டில நான் ஒரு நல்ல ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஆளுமையாக வளர்வேன் என்பதுதான் உண்மை. எனவேதான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் உங்களுக்காகவும் கொஞ்சம், நாங்க எப்பவுமே எங்களுக்கு இப்ப நாங்க ஏன் ரமதான் குர்ஆன் ஓதல்ல அது இல்லைன்னா நிறைய காரணம் சொல்ல போறோம், அல்லது ரமதானுக்கு பிந்தி இன்னும் ஏன் இப்படி இருக்கோம்னா அதுக்கு நிறைய காரணம். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக கொஞ்சம் நாங்க வாழணும். எல்லோரையும் எல்லா காலத்திலும் திருப்திப்படுத்த முடியாது. எப்பொழுது அடுத்தவர்களின் எதிர்பார்ப்புக்கு மட்டும் வாழக்கூடாது. அடுத்தவங்க இப்படி, அடுத்தவங்க அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன, அதெல்லாம் இல்லாம நான் எனக்காக வாழ வேண்டும் என்ப ஒரு அட்வைஸ் நீங்க நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுக்கு அடுத்தது நாங்க இதை டெவலப் பண்றேன்டா, இப்ப நாங்க பேசப்பட்டது ஒரு ஒரு கான்செப்ட்ல நாங்க பேசிக்க எப்படி நாங்க எங்களை டெவலப் பண்ணணும்ண்டு, அந்த டெவலப் பண்ண வேண்டுமாக இருந்தால் இதுல ஒவ்வொரு விஷயமாக, இப்ப நான் சொல்ல செல்ஃப் எஸ்டீம்ன்று தனியா பேச வேண்டிய ஒரு விஷயம், செல்ஃப் இமேஜ் தனியா பேச வேண்டிய, இந்த செல்ஃப் இமேஜை எப்படி டெவலப் பண்ணலாம், அது எங்க டேமேஜ் ஆகும், எங்க எங்கள்கிட்ட அந்த செல்ஃப், சிலருக்கு ஒரு செல்ஃப் இமேஜ் ஒன்றே இருக்காது. ரைட், அது எப்படி, இது ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக பேசப்பட வேண்டும். நான் அந்த ஏற்கனவே செஞ்ச தொகுப்புல ஒரே இதுல செஞ்சுட்டு வரேன். அப்படி இந்த தொடர்ல வரும் பொழுது, இப்படியே தொடர்ந்து நாங்க பயணிக்கின்ற பொழுது, இந்த ரமலான் தந்த பாடங்கள், ரமலான் கற்றுத்தந்த அனுபவங்கள், ரமலான் ஏற்படுத்திய தாக்கங்கள் எங்கள் ஒரு பெரியோரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த பெரிய மாற்றம் அடுத்த ரமலான இன்னும் சிறப்பாக பயன்படுத்துவதற்கும், திருப்தியாக வாழ்வதற்கும், சந்தோஷமாக இருப்பதற்கும் துணை செய்யும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா